டவுசர்களையும். நான் தான் அவங்களுக்கு இதே வேலையாக போச்சு. டேய், நான் உனக்கு மட்டும் தனியாக சொல்லணுமா? ஒரு இன்னைக்கு நான் தானே முன்னாடி சீட்டில் உட்காரணும். உட்கார விட மாட்டேங்கிறாங்கண்ணே. முன்னாடி சீட்டில் உட்காரியா? மண்டையிலே கொட்ட போகிறேன் பாரு. ஒரு அம்மோல அண்ணே ப்ளீஸ், நான் ஒரு தடவை உட்காருங்கண்ணா. வாங்க போகிறவார் நீ போமோல. ஏய் இங்க வா. முன்னாடி சீட்டில் உட்காரணுமா? ஆமாண்ணே. அப்போ வீட்டில் போய் அம்மாட்ட ஒரு 5 ரூபா வாங்கிட்டு வா. அண்ணன் முன்னாடி சீட்டில் ஏற்றி விட்றேன். 5 ரூபாயா? ஏன்டா உன்னால் எம்பிட்டு முடியும்? இல்லை நான் 5 ரூபா கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுறேனே. நீ மட்டும் 5 ரூபா வாங்கிட்டு வா. உன்னை முன்னாடி சீட்டில் இல்லை, டிரைவர் சீட்லேயே அண்ணன் ஏற்றி விட்றேன். சரிண்ணே சரிண்ணே. போ ஓடு. அண்ணே கண்டிப்பாக ஏற்றி விடுங்கண்ணே. கண்டிப்பாக உட்கார வைக்கிறேன்டா. ஓடுறோம். ஏய், என்னடா நடக்குதுங்க? ஒன்றும் இல்லை, சுல்லாய் முட்டாய் வாங்கிட்டீங்க. இப்போ திஷா கேட்டாங்க, அதான் கொடுத்தேன். ஆ ஆ முருகேசா ஐயா, சாவி எடுத்துக்கிட்டியாடா? எங்கிட்ட தான் இருக்கு. ஏண்டா முருகேசா, எவ்வளோ வருத்தி இது அடுத்த வண்டி இதில் ஏற மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னா இப்போ என்ன செய்வான்னு கேளு. முருகேசா, முதல்ல ஓட்டி காட்ட சொல்லு, அப்புறம் பாப்போம். ஓட்டி காட்டுறேன். டேய் ஒன்று நம்பிதான்டா. வாங்கியா போலாம், வாங்க. ஏ இங்கே யார பேர் இருக்குது? எனக்கு என்ன தெரியும்? ஒண்ணுதாண்டி. ஏய் வேலைய பாரு, வேலைய பாரு, வேலைய பாரு. தெரியும்டி, யாரு என்ன நல்லாவே தெரியும். ஏன் நேரமாச்சியா? பொழுதோட வரானம்மா, வாங்க போலாம். நீ கூட்டு கலவானியா? யார் கூட்டு கலவானி? எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியும், வாங்க போலாம். டேய் நீ அவ கூட சேர்ந்துக்கிட்டு ஆடுற. நீங்கள் அப்படி வச்சுட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. சார் வாங்க. என்னடா எல்லாத்தையும் பிரிச்சு போட்டு தொடச்சிட்டு இருக்கீங்க? ஐயா, அது தினமும் கிளம்புற அவசரத்தில் அப்படியே தட்டி விட்டு ஓட்டிக்கு இருக்குமா, அதான். கொலை கத்து தொடுற படா பீடு. என்ன வேலை செஞ்சாலும் திட்டுறீங்க? அதான் எனக்கு எல்லாத்தையும் வெளியே தொடச்சிக்கிருக்கோம். முருகேசா, இந்த காலில் முன்ன வேகமாக போகாம அது ஆக்சில், நடுவாக்கில் இருந்து பிரேக்கு. இந்த காலில் முன்ன என்ன எலவோட அது பேரே வர மாட்டேங்குது. கிளச்சு. அதே தான்டா. அடுத்த தடவை சரியா சொல்கிறேன் பார். என்னங்க போய் சாப்பிடலாம். நீங்கள் போங்க, வந்துட்டோம். சரி வா. என்ன வர சொல்லிட்டு இங்கே வந்து நிற்கிற? நீ முத கையை காலை கழுவிட்டு வா. சரி முருகேசா, நீயும் போய் கையை காலை கழுவிட்டு வாடா. இல்லைம்மா, பீடு வந்துட்டோமா. எப்படிடா வண்டி ஓட்டுறாரு? யாரு? நம்ம ஐயாவா? கல்யாண நாளுக்குள்ள ஓட்டிடுவேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாரு, ஓட்டிடுவாரா? அவர் ஓட்டி நீங்கள் உட்காந்துட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அது இந்த ஜனத்தில் நடக்காது. அவர் தான் ஏதோ புரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நீங்கள் வேறு வந்துட்டு. ஐயோ, என்னத்தையும் ஒன்று ஓட்டிடுவாருன்னு அப்படி இப்படின்னு நினச்சேன். டேய், என்னத்தையாவது பண்ணி ஓட்ட வைக்க முடியாதா? மா, நான் என்ன வேணுக்குனேவா பண்ணுறேன்? நம்ம ஐயாவுக்கு வரலம்மா. ஓ முருகேசா, நான் சொல்கிறேன்னு சங்கடப்படாத. அன்னைக்கு மட்டும் அவரை முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு நீ பக்கத்தில் உட்காந்துக்கோ. அந்த இதில் இது ஸ்டேரிங், அத கையில சும்மா அவரை பிடிக்க வச்சுட்டு நீயே ஓட்டு. ஆனா அவர் தான் ஓட்டுறாருன்னு அவர் நம்ப வச்சுட்டு, ஐயா நீங்க சூப்பரியா அப்படி இப்படின்னு சொன்ன வச்சுக்கோயேன், அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். அம்புடுத்தாண்டா. முருகேசா, சின்ன புள்ள மாதிரி ஆசைப்படுறாரா? ஏதாச்சும் பண்ணி அவர் ஓட்ட வைடா. சரி, நீ சாப்பிடுவா. எப்பயும் லொடலோடன்னு பேசுவ, இன்னைக்கு என்ன அமைதியா இருக்க? யாரு? நான் லோடோடும் பேசுனா? ஆமா, பேசினா பதிலா சொல்லுவல்ல. சரி சொல்லு. இதுக்கு நீ பேசாமே இருந்திருக்கலாம். ஏய், உனக்கு என்னடி வேணும்? ஒன்றும் வேணாம். உன்ன என்னமோ கேட்க வந்த, ஒழுங்கா சொல்லிடு. நான் என்ன கேட்க வந்தேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் எதுவும் கேட்க வரல. கேட்க வரல? கேட்க வரல? சரி விடு. சரி 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 சரி, இவ்வளோ தூரம் கேட்குறதுனால நான் சொல்கிறேன்.
இல்லை, சொல்லுடி. நாளைக்கு எனக்கு லீவு. நான் எப்பயும் போல் வேலைக்கு போகிற மாதிரி கிளம்பி வந்துடுறேன். என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போறியா? எனக்கும் கூட இந்த வண்டியில் ரொம்ப தூரம் போகணுன்னு ஆசை. கூப்பிட்டு போறியா? இதுக்கு தான் ஆள் ஒரு மாதிரி டைப்பாக இருந்தியா? எத்தனை மணிக்கு வரணும்? பேசி பேசி ராசியானதே. ஏண்டா தம்பி, அன்னைக்கு வந்து படுத்துட்டு உனக்கு ஒன்றும் மன வருத்தம் இல்லையடா? டேய், ஐயா கிட்ட எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியல, நாளைக்கு காலைல வெள்ளன வண்டி ஒன்று கேட்டிருக்கேன். உன்னை கேட்டால் நீயும் அதே சொல்லுண்ணே. நீ உன்னை மேலே வந்து படுத்துக்கிறியா? வேணாமா? விடு விடு, பாசக்கார பையடா. வற்புறுத்தினாலும் கேட்க மாட்டேன் நீ. நாளைக்கு மலர் வேலைக்கு லீவை போட்டு வரேன் இருக்கு. நாங்கள் 2 பேரும் எங்காச்சும் வெளியே போகலான் இருக்கோம். எங்கடா போயிட்டு போகிறது? எங்கே போனாலும் ஏதாச்சும் ஒரு நாய் பார்த்து தொலைஞ்சிருது. ஆனால் ஒன்றுடா, இன்றைக்கி அவளை பார்த்து பேசும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காதுல்ல. இந்த மாதிரி யாராச்சும் சொல்லி கேட்டால் தான் உண்டு. இந்நேரத்தில் இவரே கடை வராரு. முடிச்சது பார்த்தா மட்டும் தான் தூடா. அப்பா முருகேசா, டேய் ஐயா, லைட் எரியுதா? அதான் இங்கேயே தங்கிட்டியோன்னு பார்க்க வந்தேன். அப்படியே தூங்கிட்டேன். தூங்கிட்டியாடா? அது ஒன்றும் இல்லைடா, 2 வாரத்தில் கல்யாண நாள் வருது. அதுக்குள்ளே என்ன எப்படியாவது வண்டி ஓட்டு வச்சிடுறா. இல்லைன்னா பாவம் ரொம்ப ஏங்கிடுவா. வாயை விட்டு கேட்டுவிட்டால. அவளுக்கு இந்த காரில் இந்த ஸ்டியரிங் இருக்குலாம் ஒன்றும் தெரியாதுடா. நான் வண்டி ஓட்டலைன்னா பரவாயில்ல, நீ ஓட்டு. நான் அப்படியே உன் பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த ஸ்டியரிங்கை பிடிச்சி இப்படி இப்படி திருவுன்னு வச்சுக்கோயேன். அவளுக்கு என்ன தான் புருஷனே வண்டி ஓட்டினா நம்பிடுவா. நீயும் அப்படியே ஐயா எப்படி சூப்பராக வண்டி ஓட்டுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லு. அப்படியே கோயில் போயிட்டு வந்துடலாம். அவள் ஆசையும் தீந்துடும். சின்ன பிள்ளை மாதிரி ஆசைப்பட்டாடா. நல்லா தெரிஞ்சு போச்சு கல்யாண நாளைக்கு முன்னாடி வண்டி ஓட்ட முடியாதுன்ட்டு. நீ கற்றுக் கொடுத்திய அது ஏபிசி அதே ஒன்றும் மண்டையில் ஏறல. அப்புறம் எங்கிட்டு கொஞ்சம் பார்த்துக்கடா. சரி, நீ படு. காலைல வர வெளில போகணும்னு சொன்னில்ல, படு படு. பிரேக்கு ட்ரெஸ் இப்போ சரியா ஞாபகம் வருது. ஐயா எந்திரிங்க, வண்டி ஓட்ட போகலாம். எது? வண்டி ஓட்ட போகலாம் வாங்கன்னு. 1 2 3 4 5. டேய், நீ தான் 10 நாள் ஆகணும்னு சொன்ன, ஒன்றும் ஆகலையே. சில சமயம் 9 நாளே ஓட்டலாம். நான் வெளியே நிற்கிறேன், வாங்க. சீக்கிரம் வாங்க, மச மசன்னு உட்காராம. முருகேசா, ஆக்சிலேட்டரு, பிரேக்கு, கிளச்சு எப்படி? என்ன எப்படி? இன்னும் எத்தனை நாளைக்கு இதே சொல்லிட்டு இருப்பீங்க? இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு வண்டி ஓட்ட முடியாது. கல்யாணம் நாளைக்கு இன்னும் 2 வாரம் கூட இல்லை. அதுக்குள்ளே வண்டி ஓட்டமா வேண்டாமா? ஓட்டணும். அப்போ சொல்லி கொடுத்தது கப்பு கப்புன்னு பிடிச்சிக்கணும், கற்பூர மாதிரி. சரியா? சரியா? கிளச்சில் காலை வச்சு அழுத்துங்க. இதை பிடிச்சி இழுத்து இப்படி மேலே போட்டால் ஃபஸ்ட்டு கியரு, இது செகண்டு, இது நியூட்ரல். இப்போ ஃபஸ்ட்டு கியர் போடுங்க. விழுந்துச்சா? சத்தம் கிடைச்சா? இப்போ கிளச்சை மெல்ல விடுங்க, ஆக்சிலேட்டர் மெல்ல அழுத்துங்க. ரோட்டை யார் பார்க்குறது? ஐயா ஐயா, பதட்டப்படாதீங்க, நான் தானே. போலாமா? மெதுவா மெதுவா விடுங்க, மெதுவா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க.
ஐயா கொண்டாங்க நீங்கள் போய் தொடச்சிட்டு கொடுங்க, நான் துடைக்கிறேன், கொடுங்க. இதுக்கெல்லாம் கௌரவம் பார்க்க முடியுமாடா? என் வண்டி நான் துடைக்கிறதுக்கு என்ன? ஏன் அந்த பீடு எங்கே போயிட்டான்? அவனை துடைக்க சொல்லலாம்ல. அவன் கழுவுற லட்சம் தான் தெரியும்ல. கொட்டத்தை கழுவுற மாதிரியே கழுவுறான்டா வண்டியை. பார் இப்போ எப்படி இருக்கு. ஒழுங்கா துடைக்கணும், நாளோட திரும்ப துடைக்க சொன்னா எனக்கு அறிவு வரும். சொல்லி கொடுத்தா அவனும் ஒழுங்கா துடைப்பான். ஏன்டா திருப்பி அதையே நொனன்னு பேசிக்கிட்டு? கழுவியாச்சு முடிஞ்சிருச்சு, விடுவியா? சரி கொடுங்க, நான் துடைக்கிறேன். ஏ கையிடு. இப்பதான் தொடச்சான், அதுக்குள்ள கையை வச்சு. நான் சாவி எடுத்துட்டு வந்துடுறேன். நீ ஒன்றும் பண்ண வேணாம். இந்தா வண்டியை மட்டும் எடு போதும். நான் வண்டி கற்றுக்கிட்ட அப்புறம் இருக்கு எல்லா வேலுக்கும். சரி. எடு. என்ன தம்பி, ஐயா எப்போ நம்ம வண்டி நம்ம தானே பார்த்துன்னு சொல்லுவார். இன்னைக்கு என்னடானா என் வண்டின்னு பிரித்து பேசுகிறாரா? யாரு நம்ம ஐயாவா? அவர் சும்மா என்னத்தையாவது பேசிக்கிருப்பாருனே, இதை போய் பெருசாக எடுத்துக்கிருக்க விடு. இல்லைடா பீடா, என்னதான் பேச்சு வாக்கா இருந்தாலும் எப்படிடா எங்கள் வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டு நம்மளை கழட்டி விட்டு வரோன்னு பயமாக இருக்குடா. அண்ணே அப்படிலாம் எதுவும் நடக்காதண்ணே, நீ எதுக்கு தேவையெல்லாம் புலம்பிக்கிருக்க? ஏய் உனக்கு புரியாதுடா. முதல்ல இப்படி தான் ஆரம்பிக்கும், அப்புறம் ஒவ்வொரு பிரச்சனையாக வந்து சேரும். எல்லாம் உன்னால தான்டா. நீ ஒழுங்கு வண்டி வச்சிருந்தா அவர் வந்துருப்பாருடா, இந்த பேச்சு வந்துருக்குமாடா. அண்ணே என்னடா அண்ணன் வண்டி ஓட கூட உனக்கு பெரிய வேலை. அண்ணே அவர் மனசுக்குள்ளேருந்து எதுவும் சொல்லியிருக்க மாட்டாருண்ணே. இல்லைடா, எனக்கு என்னமோ அவர் இப்படி சொன்னதுலேருந்து மனசு சரியில்லைடா. இந்த வண்டி ஓட்டவே ஆரம்பிக்கல, ஒரு வேளை முழுசு ஓட்ட கற்றுக்கிட்டாருண்ணா அம்புடுத்தேன். அண்ணே அதுக்காக சொல்லி கொடுக்காமல இருக்க மாட்டேன்டா. அந்த அம்மா முகத்தில் நான் எதுவும் சொல்லி கொடுத்துருவேன். நீ எதுக்கும் கவலைப்படாதண்ணே, எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும். அவர் ஏதோ பெரிய மனுஷன் தெரியாதனமா சொல்லிட்டாரு, விடு. நான் கேட்குறியா நீ? அதுக்கு நீ என்கிட்டயே போயிட்டு சும்மா நாயின்ட்டுக்கு இருக்க. அப்புறம் அவர் வண்டி நாம ஓ வண்டி நான் சொல்லுவாரு. வாங்க ஒரே நிமிஷம் வாங்க. வண்டிங்களா ஒண்ணு கிடையாது, போயா போயா. பீட நாயே, ஏய் கையில சிக்கிற செத்தடி. ஓம் புலம்புல கேட்கறதுக்கு செத்தரலாம். ஏய் வா வா வா, என்ன இன்னைக்கு இவ்வளோ நேரமாச்சு? சரி வா வண்டியில் போகலாம். ஏய் மன்னிச்சிடுறி, ஐயா எனக்கு திடீர்னு ஒரு வேலை சொல்லிட்டாரு, அதான் வர முடியல. இப்போ சொல்லு எங்கே வேணா போகலாம். போகலாமா? நினச்ச உன்னையெல்லாம் என்னால் வர முடியாது. சரி விடு, ரொம்ப பண்ணாதானே. நான் பண்ணது தப்பு தான், மன்னிச்சிரு. நான்லாம் ஒன்றும் ரொம்ப பண்ணலைங்க, தேவையில்லாமல் நான் தான் அதிகமாக ஆசைப்பட்டேன். இதுனா உங்கள் சொந்த வண்டியா? நீங்கள் நினச்ச உடனே எடுத்துகிட்டு வரதுக்கு நீங்களே பாவம் உங்கள் டிரைவரா? ஆமாம் நான் டிரைவர் தான். இப்போ நான் என்ன தப்பாக நீ சொல்லிட்டேன்? ஒன்றும் தப்பாக சொல்ல, நீ கிளம்பு. நான் கிளம்புறேன். போ. என்ன முருகேசன், வண்டி ஓட்டும்போது கவனம் ஓட்ட வேண்டாமா? வண்டிக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா யார் பதில் சொல்கிறது? நம்ம என்ன ஓனரா? டிரைவர் தானே. யாரா டிரைவர்? ஏன் நீங்கள் டிரைவர் இல்லையா, ஓனரா? ஏற்கனவே பயங்கர கடுப்பில் இருக்கேன். இறங்கி வந்தேன்னா கொண்டே போடுவேன். பேசாமல் போயிரு போடா. ஏண்டா இவ்வளோ காசு வச்சிருக்கல, அப்புறம் ஏன்டா வாங்கி சாப்பிடாம இருக்க? இல்லைடா, பீடாண்ணே 5 ரூபா கொடுத்தா காரில் முன்னாடி சீட்டில் ஏற்றி விடுவேன்னு சொன்னாங்க. அதனால தான்டா காசு சேர்த்து வச்சுக்கிருக்கேன். வாங்கி சாப்பிட்டா சேர்க்க முடியாது. லூசு போயிலே, வாங்கி சாப்பிட்றத விட்டு காசு சேர்க்குறான்டா காசு. டேய், என்னத்தடா அங்கே நின்று பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா அப்படியே.
அம்மா ஐயா கிளம்பிட்டாரா? அவர் கிளம்பி 1 மணி நேரம் ஆச்சுடா. இப்பதான் என்னமோ எடுக்க உள்ள போனாரு. டேய், எப்படிடா ஓட்டுறாரு? ஆ ஓட்டுறாரு. என்னடா ஏதோ சத்தம் எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கிறா? வண்டி எப்படி ஓட்டுறேன்னு கேட்குறாளா? ஆமா, நாங்க தான் விசாரிக்கிறோம். எங்களுக்கு வேற வேலை இல்லையாக்கும். சும்மா சொல்லாதரே முருகேசா. நம்ம வேணா 2 ரவுண்ட் இங்கே ஓட்டி காட்டலாமா? பாவன் கிளவி ஆசைப்படுறா. இங்க இரு, கிளவினா அம்புடுதான் கார் விட்டு ஏத்தி போடுவேன். எப்படி ஃபர்ஸ்ட் கீர் போட்டா செகண்ட் கீர் போட்டா? சாவி எடுத்து எங்கனே வச்சனே, எங்க வச்சேன்? வரட்டும்.